அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதன் விளைவாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் துணையாக இருப்பாங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர இருக்கு. இடமாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையலாங்க. வழக்குகள் வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்க. விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. கணவன் மனைவி அன்பும் பாசமும் அதிகரிக்க இருக்கு. கல்யாண காரியங்கள்ல இருந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நட்பால் பல நல்ல காரியங்கள் நடக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. தடுமாற்றங்களும் தடைகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தானாக வந்து சேருங்க. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் தோறும் குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.